ஓம் சுவாமியே சரணமையப்பா. இதோ பங்குனி உத்திர நாளை முன்னிட்டு ஐயப்பனுடைய ஆராட்டு விழாவின் பொருட்டு பொன்னம்பலத்திலே வீட்டிருக்கக்கூடிய சுவாமி மணிகண்டன் ஐயப்பன் தெய்வம், கலியுக வரதனான ஐயப்பன் பொண்ணு 18ஆம் படியிலிருந்து இதோ இங்கே இறங்கி வரக்கூடிய அற்புதமான காட்சி. பம்பை நதியிலே நடைபெறுகின்ற ஆராட்டு விழாவிற்காக இதோ இங்கே ஐயப்பன் பொன்னம்பலத்தில் இருந்து இறங்கி பொண்ணு 18 படிகளின் வழியாக வந்து கொண்டிருக்கின்றார். அவரை சுமந்து செல்வதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கஜவாகனம் அலங்கரிக்கப்பட்ட நிலையிலே காத்து கொண்டிருக்கிறது. இதோ மீண்டும் ஒரு முறை அந்த அற்புத திருக்காட்சிகளை நாம் இங்கே காணுகின்றோம். சரண கோஷங்கள் முழங்க பொண்ணு 18ஆம் படியில் பொன்னம்பல வாசனான கலியுக வரதன் ஐயப்பன் தற்பொழுது பம்பா நதியின் ஆராட்டு விழாவிலே கலந்து கொள்வதற்காக பொண்ணு 18ஆம் படியை விட்டு இறங்கி வரக்கூடிய அற்புத திறக்காட்சியை நாம் இதோ கண்டுகளிக்கின்றோம். ஐயப்பனினுடைய அருளால் இந்த காட்சியை காணக்கூடிய அனைவருடைய வாழ்விலும் எல்லா நற்பெயர்களும் உண்டாகி பில்லி சூனியம் ஏவல் என்ற இத்தியாதி இருக்கக்கூடிய தோஷங்களெல்லாம் விலகி, குறிப்பாக சனி பகவானினுடைய தோஷங்களில் அகப்பட்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐயப்பனினுடைய அருளால் சனி பகவானினுடைய தோஷங்கள் நீங்கி வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற ஐயப்பன் அருள் புரிவாராக. இதோ இங்கே ஐயப்பன் பம்பா நீராட்டிற்காக ஆராட்டு விழாவிற்காக கஜவாகனத்திலே ஏறுகின்ற அற்புத திருக்காட்சியை காணுகின்றோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. இதோ புறப்பட தயாராகிவிட்டார் ஐயப்பன். கஜவாகனினுடைய இதோ போற்றுதலும் வணக்கத்தையும் மரியாதையும் ஏற்றபடி ஐயப்பனை தொழுதபடி புறப்படுகின்றார்.